பாண்டியன் ஸ்டோர் டுடே எபிசோட் ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சக்திவேல் இருந்துட்டு. என்னென்ன எதுவுமே பண்ணல, உங்கள் பொண்ணு வந்து எல்லாமே சொன்னதுனால உடனே உங்களுக்கு சாருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சா அப்படின்ட்டுல சக்திவேல் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணே இந்தாங்கண்ணே உங்கள் பொண்ணுடைய நகை, உங்களுடைய பொண்ணு நகையை நீங்கள் என்னவோ பண்ணிக்கோங்கண்ணே அப்படின்றாங்க. இந்தாங்க நீனுவாங்க, உடனே அந்த நகையை கீழே போட்டுருவாங்க. டே சக்திவேல் என்னடா பண்ணிட்டு இருக்கன்றாங்க. கொஞ்சம் கூட மரியாதை தெரியாமல் இப்படி அதை தூக்கி போட்டுட்டு இருக்க. சாரின்னு தூக்கி போட்டு தப்பு தான்றாங்க. அண்ணே என் பையன் காலம் ஃபுல்லாக ஜெயிலில் தானே இருந்துட்டு இருக்கணும். என் பையனுக்கு எதுவும் நீதி கிடைக்க போகிறதில்ல. உங்களுக்கு உங்கள் பசங்க மட்டும் தானே முக்கியம். எங்கண்ணா என்னுடைய பையனை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்றாங்க. டேய் நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, எதுக்கட அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கன்றாங்க. பின்ன வேறு எப்படி நான் பேசுவாங்கன்றாங்க. உங்களுக்கு உங்கள் பொண்ணு தானே முக்கியமாக இருக்குது. என்னுடைய பையனை பற்றியெல்லாம் நீங்கள் எங்கே கவலைப்படுறீங்க சொல்லுங்கன்றாங்க. டேய் நீ ரொம்பவே ஓவராக போயிட்டுருக்க, இப்படியெல்லாம் பேசாதடா சக்திவேல்ன்றாங்க. அப்படி தானே நான் பேசுவேன்றாங்க. உடனே அப்போ தான் இருந்துட்டு டே ஏன்டா ஆளாளுக்கு இப்படி போட்டு அடிச்சுக்கிறீங்க, என்னதாண்டா உங்களுக்கு பிரச்சனைன்றாங்க. அப்பதான் இங்கே எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எங்களை பற்றி யாருக்கு எந்த கவலையும் இல்லை, என் பையனை பற்றி யாருக்கு எந்த கவலையும் இல்லை. பாவம் என் பையன் ஜெயிலில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், இங்கே நான் ஒவ்வொரு நிமிஷமும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அவ்வளோதான், என் பையன் காலம் ஃபுல்லாக இப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருக்க வேண்டியதான்றாங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்பதான், அவ்வளோதான் அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ முத்துவேல் எவ்வளோ பேசிட்டு இருக்காங்க. அப்போ தான் இருந்துட்டு டே அவன் உன்னுடைய பையனுக்காக எத்தனையோ இடத்துல பொண்ணு பார்த்தாங்க, அவனை வெளியெடுக்கிறது கூட பாடாப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் உனக்கு அவனுடைய நல்ல குணங்களை புரியாமல் ஏன்டா நீ அவனை மேலும் மேலும் காயப்படுத்திட்டு இருக்க. யார் காயப்படுத்திட்டு இருக்கிறது? அப்பதான் நீ அண்ணனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ, எனக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப திமிரா பேசிட்டு போறாங்க. அதுக்கப்புறமா வந்து பழனி வருவாங்க. பழனி இருந்துட்டு ராஜி சொன்ன அத்தனையுமே உண்மை. ராஜி மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா. நீங்க எல்லாருமே கதிரை தான் தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் நீங்க நினைக்கிற மாதிரி கதிர் எந்த ஒரு தப்பும் பண்ணல. கதிர் ரொம்ப நல்லவன், அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இனிமேலும் அந்த எதிர்த்து வீட்டுக்காரங்கிட்ட வாக்கு பண்ணாதீங்க, எல்லார்கிட்ட நான் வேண்டி கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு பழனி ஃபீல் பண்ணி பேசிட்டு போறாங்க. அப்போ ராஜியுடைய அம்மா அப்பாலாம் ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமா மீனாவும் ராஜியும் டீ சாப்பிடும் போது கோமதி வராங்க. கோமதி கிட்ட போயிட்டு அத்தை நான் சொன்னது உங்களுக்கு ஏதாச்சும் கோவமா, திடீர்னு இப்படி ஒரு விஷயம் சொல்லிட்டேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ராஜி, டக்குன்னு எல்லாம் உண்மையும் சொல்லிடுவேன்னு பயந்துட்டேன்றாங்க. எங்க நீ காட்டி கொடுக்கலன்றாங்க. நீ சொன்னதுல தப்பில்லை, என்னைக்கா இருந்தாலும் தெரிய வர்றது தெரிய வந்திருக்குன்றாங்க. அத்தை எல்லாம் முன்ன நின்று நீங்க பண்ணி வச்சுங்கன்னு சொல்லியிருந்தா என்ன இருக்கும், மாமா என்ன பண்ணியிருப்பாரு, ஏண்டி அவ்வளோ தாண்டி என்ன அப்படின்னு சொல்லி 3 பேர் பேசிட்டு இருக்கோம். மயில் வராங்க. மயில் என்னம்மா, இல்லை அத்தை சமையல் பண்ணலான்ட்டு, சமையல் நாங்கள் பார்த்துக்கோ நீ போன்றாங்க. இல்லத்தை நான் வரும்போது ஏதோ பேசிட்டு இருந்தீங்க, அப்புறம் ஸ்டாப் பண்ணிங்கன்னு. சும்மா தாம்மா பேசிட்டு இருந்தோம், சமாளித்து அனுப்பிச்சிடுவாங்க. ஏய் இந்த மயிலுக்குட்டா கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசணுண்டி, இல்லைன்னு வச்சுக்கோங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவோம். அது என்ன உண்மைதானு வாங்க. அப்புறம் ராஜி பழைய விஷயங்கள் நினச்சி நீ கவலைப்படாது சரியா அப்படின்றாங்க. கதிர் வந்து ஒரு சாங் கேட்டுட்டு அந்த பக்கம் திரும்பி படுத்துட்டு இருப்பாங்க. கூப்பிடலாமா வேணாமான்னு யோசிக்கும் போது ராஜி எழுந்திரிச்சு உட்காந்துட்டு இருப்பாங்க. கதிர் இந்த பக்கம் திரும்பும் போது என்னாச்சு ராஜி, ஏதாச்சும் பேசணுமா? ஆமாம் நான் இப்படி ஒரு விஷயம் பண்ணது உனக்கு கஷ்டமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் நான் பேசணும்னு தான் நினச்சேன். என்ன பேசணும்? இல்லை எதுக்காக நீ வந்து நீ எனக்காக உதவி பண்ணணும்னு நினச்சேன், எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்க அதனால தான். ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, என்னால் ஒவ்வொரு நிமிஷமும் நீ கஷ்டப்படுறேன்னு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அல்லாத கண்ணை தொடச்சி விடுறாங்க. இங்கே பார் எப்போ உனக்காக இருப்ப, நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சமாதானப்படுத்துகிறாங்க. ராஜி ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. அதோட இந்த பிரமம் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.